குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மகிழனின் மாடி தோட்டம். நம்ம மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை பார்க்கலாங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு நான் பாலினேஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, பீர்க்கங்காய். அது இன்னைக்கு சமைக்கிற அளவுக்கு வந்துடுச்சுங்க. 3 பீர்க்கங்காயும் நான் இன்னைக்கு எடுக்க போகிறேங்க. நாளைக்கு எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் கூட்டுதாங்க. எப்படின்னு அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு பீர்க்கங்காய், இது 2வதுங்க. பீர்க்கங்காய் சொல்லியிருக்கேன், நீர் சத்து அதிகம், சருமத்திற்கும் நல்லது, உடல் பருமனாக இருக்கவங்களும் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேங்க. உடல் எடை நல்லா குறைக்குங்க. இது பீர்க்கங்காய் மாடியில் வளர்க்குறதுக்கு ஏற்ற கொடிங்க. பாலினேஷன் மட்டும் ஹேண்ட் பாலினேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு நம்ம தான் பண்ணணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பாகற்காய் கொடியில் ஆண் பூ பெண் பூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பெண் பூ வச்சுருக்குங்க எங்களோட கொடியில். இது தாங்க பெண் பூ. இந்த காயோடு அப்படியே பூ வந்திருக்கு பாருங்கள். நான் அன்றைக்கி பீர்க்கங்காயில் சொல்லியிருக்கேன் வரலையேன்னு, இன்றைக்கி இதுலேயே வந்துடுச்சுங்க. அந்த சிஸ்டருக்காக நான் இதை காட்டுறேங்க. இது பெண் பூங்க. ஆண் பூ பீர்க்கங்காய் பாகற்காய் கொடியில் இப்படி இருக்குங்க. இது ஆண் பூங்க. இதெல்லாம் தானா பாலினேஷன் நடக்குங்க. தேனீக்கள் மூலயமா தானா மகரந்த சேர்க்கை நடந்துடும் இந்த கொடியிலலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு நாங்கள் சண்டே வீடியோ போட்டிருந்தோம். இந்த கத்திரிக்காவெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க, கவனிக்கவே இல்லை. இது வேலூர் முள்ளு கத்திரிக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வேலூர் முள்ளு கத்திரிக்காய் நல்லா சதைப்பற்றோட. இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது முள்ளாக இருக்கும். ஆனால் அந்த செடி இலையிலேயே முள் இருக்கும். அதனால் பார்த்து தாங்க இதை கட் பண்ணி எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறேங்க, இதை காட்டுறேன் உங்ககிட்ட. இதுதான் வேலூர் முள்ளு கத்திரிக்காய்ங்க. வேலூர் மாவட்டத்தில், அதாவது எங்கள் ஊர் சைடில் இதை தான் யூஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய். கட் பண்ணிடுறேங்க. இது வச்சுட்டால அடுத்து பிளாக் பியூட்டிங்க. இதுவும் இன்றைக்கி ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குங்க. இந்த கத்திரிக்காயையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு கத்திரிக்காய் வாருங்க. கத்திரிக்காய் தான் நிறைய காய்க்குது. நிறைய 2 கொய்யாங்க. அன்றைக்கி சண்டேவே உங்ககிட்ட காட்டியிருப்பேன். இந்த 2 கொய்யாவும் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி இந்த 2த்தையும் எடுத்துடுறாங்க. நல்லா இருக்குங்க. இது நாட்டு கொய்யாங்க. உள்ளே ரெட் கலராக இருக்கும். நாங்கள் கட் பண்ணி கூட காட்டுறோம் உங்ககிட்ட. நல்லாயிருக்கும் இந்த 2 கொய்யாவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் பண்ண சின்ன அறுவடைங்க. தேங்க்யூ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.